தொட்டுட்டு ஓடும். லண்டன் குடிச்சாச்சு. லண்டன் என்னப்பா என்னது ஓடணுமா? கண்டுபிடிச்சோம். என்னப்பா பண்ணா இத சொல்லவே இல்லையா? என்ன இது போதெரியுமா? ஏமாத்துறானுங்கடா, இந்த சீசன் ஃபுல்லா ஏமாத்துறானுங்கடா. தொட்டுட்டு ஓடணும், ரெண்டு பேரும் அவுட். இத சொல்லவே இல்லையடா. நான் உன்னை காப்பாத்தணும்னு நினைச்சு ஒண்ணு விடாம இருக்கேன். இப்ப ரெண்டு பேரும் அவன் தொட்டா கேம் முடிஞ்சிருந்தா. அதுதான் நானும் நினைச்சேன். அவன் தொட்டு புஷ்குன்னு வருவானா? தொட்டுட்டு கை கொடுக்குறான். ஆமாப்பா. தல வெளியில எல்லாம் குறும்பட காமிச்சிருக்க கூடாது. இது இப்படிதான் விளையாடணும்னு. சரி, இந்த தடவை 2 கேட்ச். திரும்ப நம்ம பண்ணுவோம்டா. லண்டன் குண்டன் ஸ்டாச்சு தடியன். அது என்னது? ஸ்டாச்சு. லண்டன் குண்டன். ஓகே. அதுல ஸ்லிப் காமிக்கலாம். யார் ஆனாலும் அவுட். இருக்க பொசிஷன்ல இருந்து என்ன வேணா பேசலாம். மாட்டானு பாரு இப்போ. தெரியும் பாருங்க. ரெடி? ஏய் ஆனா அந்தே பாரு எங்கடா அவன் சபை. நாங்க ஸ்டாச்சு ஃபர்ஸ்ட் அவுட்டடா. நீ கவுண்ட் பண்ணதெல்லாம் மூச்சு கூட விட முடியல. எங்க இந்த மனுஷன் நகர்றது? நீங்க கிட்ட வந்து என்ன வேணா விளையாட்டோட மரியாதை. இங்க பாரு, கொஞ்சம் பின்னாடி அப்பதான். அவன் லண்டன் குண்டெல்லாம் சொல்லவே இல்லப்பா. அவன் லண்டன் அவன் அவன் இது அதெல்லாம் சொல்லவே இல்லப்பா. ரெடியா? அவுட் பா. எல்லாருமே அவுட். எல்லாருமே அவுட். சொல்லவே இல்லப்பா. ரெடியா? அவுட் பா. எல்லாருமே அவுட். எல்லாருமே அவுட். அவன் மட்டும் ஒரு நடிகனா. சரிப்பா. இந்த நான் ஏங்கிட்டு இருந்தது எங்க இதுக்குள்ள வந்து இந்த காரணம் இல்ல அந்த காரணம். இந்த எபிசோட் நம்ம அது என்னது? ஸ்டாச்சு. அவுட் பா. எல்லாருமே அவுட். எல்லாருமே அவுட். அவன் மட்டும் சத்தியமா திருப்பி ரெடியான்னு கேப்போம். ரெடின்னு சொல்லணும். அப்புறம் தான் ஆரம்பிக்கும். ஓகே ரெடியா? ஓகே ரெடியா? ரெடியா? லண்டன் ஸ்டாச்சு. என்னப்பா அவுட். இது வா ஃபர்ஸ்ட். எத்தனை விக்கெட் முடியுமோ அவ்வளவு எத்தனை. டேய் இவங்க போயிடுச்சுங்க. நீ என்ன பண்ணு, நீ உன் வேலையை பாரு. நான் யாராவது நவுந்தாங்கன்னா நான் பாத்துக்கிறேன். ஓகே. ஏண்டா என்னடா அப்படி பாக்குற? டேய் சார் எவ்வளவு பெரிய மனுஷன். இந்த விளையாட்டுல வின் பண்ணி என்ன சார் பண்ண போறோம் நம்ம? வாங்க சார். சார் இது எப்படி அங்க பாத்துக்கிட்டு சடக்கு திரும்பினா தலைவர் வாங்க வாங்க. நான் அசால்ட் அவுட் பண்ணி விடுறாங்க. நீ பெட்டி அடிச்சதுக்கு என்னைய திட்டுறாங்க. ஒருத்த ஆரம்பிச்சு வச்சா அதுக்கப்புறம் பாரு என்னென்ன பண்றாங்க. நீ என்னைய போட்டிக்கல. வாங்க இல்ல. நான் அசால்ட் அவுட் பண்ணி விடுறாங்க. நீ பெட்டி அடிச்சதுக்கு என்னைய திட்டுறாங்க. ஒருத்த ஆரம்பிச்சு வச்சா அதுக்கப்புறம் பாரு என்னென்ன பண்றாங்க. நீ என்னைய போட்டிக்கல. வாங்க வாங்க. நான் அசால்ட் அவுட் பண்ணி விடுறாங்க. நீ பெட்டி அடிச்சதுக்கு என்னைய திட்டுறாங்க. ஒருத்த ஆரம்பிச்சு வச்சா அதுக்கப்புறம் பாரு என்னென்ன பண்றாங்க. நீ என்னைய போட்டிக்கல. வாங்க இல்ல. பேசுறாங்களாப்பா? பேசலாமா? அவங்க பேசுறாங்க. பேசலாமா அவங்க? அப்ப வாங்க. அவுட் ஆயிட்டீங்களா? அசனிங்களப்பா. வாயினா ஆட்டுறாங்கப்பா. வாங்க. ஹலோ, இன்னும் கண்ணெல்லாம் மூவ் பண்றீங்கம்மா? ஏய் என்னடா? டேய் தம்பி என்னடா டான்ஸ் ஆட ரெடி ஆயிட்டியாடா? டேய் சிரிச்சு. டேய் பார்த்துட்டேன்டா உன்னை. வெளியே வாடா. டேய் தம்பி என்னடா டான்ஸ் ஆட ரெடி ஆயிட்டியாடா? டேய் சிரிச்சு. டேய் பார்த்துட்டேன்டா உன்னை. வெளியே வாடா. 3 மாசத்துல அவ்வளோ செய்கிறாங்க. திருப்பி செய்வீங்களா எல்லாரும் வெளியில வந்து? கெமி அவ்வளோ ஈஸிலாம் கிடையாது. பார்த்துட்டேன். வாங்க வாங்க.
கெமி அவ்வளவு ஈஸிலாம் கிடையாது. பார்த்துட்டேன். வாங்க 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 ஐயா சிரிச்சிருக்கிறியா? வாங்க ஐயா தலையெல்லாம் ஆட்டுனுக்கிறியா? எப்பா அவுட்டுப்பா, சிரிக்குதுப்பா. அவுட்டுப்பா தம்பி, இதெல்லாம் அவுட்லாமா? தப்பு தானே, இவங்க அவுட்டு தானேப்பா இது. வா ஏம்மா நீ வந்து சிரிச்ச கண்ணங்கெல்லாம் ஆட்டு அவுட் இல்லையா இது? ஏண்டா வாடா டேய், என் மனைவி உன்னை எவ்வளோ நேசித்தா தெரியுமாடா. ஆனால் நீ என்னடான்னா இது மாதிரி பொம்மை மாட்டிக்கிறேன். ஆமாண்டா, இங்கே பாடுறா, இங்கே டேய் அசைதடா எல்லாமே. இங்கே பாடுறா ஏமா அசைக்கிறமா போமா. கண்ணு எப்படி அசை எல்லே வாசிக்கிறது? என்னப்பா சொல்ற கரெக்டா இல்லையா? அங்கே பாரு, அங்க அவன் என்ன பண்ணுறான் மட்டும் பாரு. அங்கே பாரு அவனை. நான் விட மாட்டேன்டா. என்னடா நீ வாடா, நம்ம டான்ஸ் ஆடலாம் ஜாலியா. என்னடா வாடா. ஏண்டா என்னடா நீ வாடா, நம்ம டான்ஸ் ஆடலாம் ஜாலியா. என்னடா வாடா. ஏண்டா இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்க நீ? பேட்ரா நீ வரட்டா. வாய் மட்டும் நீங்க பல்லு எல்லாம் வெளியே வருது. ஆனா தம்பி புறத்து மட்டும் ஆச்சுடா. இது மாதிரி சிரிக்கலாமா? சொல்ல இது மாதிரி சிரிக்கலாமா? கண்ணு சிமிட்டலாமா? கண்ணு சிமிட்டா ஓகேவா? தெரியல கேம், கண்ணு சிமிட்டா ஓகேவா? சீரியஸா தெரியல, கண்ணு சிமிட்டா ஓகேவா? நிறைய பேர் கண்ணு கேம் தெரியலடா. சீரியஸா கேம் தெரியல, கண்ணு சிமிட்டா அவுட் இல்லையா? கண்ணு சிமிட்டா அவுட் அவுட் பண்ணல. இல்லப்பா கண்ணு சிமிட்டா அவுட் இல்லையா? எப்பா இருப்பா கண்ணு சிமிட்டா அவுட் இல்லையா? அட சொல்றா. அவுட் யாரு? என்னாச்சு? கண்ணை உருட்டிட்டு இருக்கா. ஆமாப்பா அவுட்பா, வெளிய வாப்பா. சொல்லிட்டாங்க எல்லாம் சொல்லிட்டாங்க. பாருங்க இது மாதிரி இருக்கீங்க. கையில ஒரு Use code SYOK10 and get 10 ringgit off your favorites. கோபுர சாஞ்சிக்கிட்டு அவுட். பாருங்க இது மாதிரி இருக்கீங்க. கையில ஒரு பன்னீர் கொடுத்தோம் அப்படின்னா சரி வாப்பா சரி ஒரு ரவுண்ட் போயிடலாம். அங்க வருப்பா சாய்ந்த கோபுரம். கோபுர சாஞ்சிக்கிட்டு அவுட். நெக்ஸ்ட் இவங்க அதே மாதிரி தான் இருக்கிறாங்க. கையில ஒரு பன்னீர் கொடுத்து அந்த கல்யாணம் அதேதான் அது மட்டும் பண்ணுங்க ஒரே ஒரு வாட்டி. அததான் இல்ல சாஞ்சி கோபுர சாஞ்சிக்குதே ஸ்ட்ரைட்டா கண் சிமிட்டல். யார் அவுட்? கண்ணெல்லாம் சிமிட்டுனா இவ பயங்கரமா. கண் சிமிட்டுனாங்களா? இப்போ கிடி பண்ணாங்க. கண்ணு ஷட் போட்டு கண்ணல அடிக்குறாங்க. அவுட்ரா. அவர் அமித் செல்லக்குட்டி அது. என்ன சொல்றீங்க? அவுட் ஆனா சந்தோஷமா இருக்கும். திருப்பி தேவையில்ல. ஓகே ஓகே ஒரே அமுக்கு. வாங்க சார். இதுக்கு பார்த்தாச்சு. லண்டன் குண்ட ஸ்டாச்சுக்குள்ள குடும்பம் போட்டாங்கன்னு வெச்சுங்க. அசிங்கமா இருக்கு சபரி. கேவலமா இருக்கு சபரி. நான் திருமண சபரி. பாத்தாருடா. சபரி சீசனுக்கு ஒரு குறும்படம் போதும் சொன்னா கேளு. அவுட்ரா. இவன் பாத்துட்டான்டா உன்னை. சுப்ரி ஏய் நீ ஒரு மாதிரி நியாயத்தெல்லாம் சொன்னாங்க. என்னடா இந்த கேமுக்கு இப்படி பண்ற? எப்படி ஆடுது? ரம்யா அவுட் பண்ணிக்கதானே மாஸ்டர், ஞாபகம் இல்லையா? ஆமா. ஏம்மா என்னம்மா இது கூதுல? தம்பி புல்லாங்குழல் போ அப்படி. என்ன அவுட்? யார் இவனா? ஓரமா வாசினரே போ. சரி வா 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 வா. அங்க பாரு நம்ம பையன் பாரு எப்படி தத்துருவம் நினைச்சா. வா ஒன் மோர் போயிட்டு மாட்டிப்பாங்க. எப்பா அவுட் ஆன வெளியே தம்பி அவுட் இல்லையா? இவன் அவுட்ல இவன் இல்ல நீ தான் அவுட் அங்க ஆனா அதுக்குள்ள அப்புறம் சிரிக்கிற. அப்ப போ வாயாஸ்டே போ. அப்படிதான் கேளுங்க. வந்து தள்ளி விட்டு இருப்பா என்னது லண்டன் குண்டன் என்னடா தம்பி? லண்டன் குண்டன் ஸ்டாச்சு சொல்றாங்க. லண்டன் குண்டன் ஸ்டாச்சு அவுட்பா. பாத்துட்டேன் வாங்க. ஏமா நீங்க என்னமா கூட்டத்துல ஜாயின் பண்ணி வெளியே போங்க. ஏய் பாத்துறா கூட என்னப்பா இது? அதெல்லாம் விட்டுட்டு இந்த விளையாட்டுல ஜெயிச்சு என்னடா பண்ண போற? 10 பைசா கிடைக்குமாடா? பேமெண்ட்டை விட இதுல ஏதோ ஜாஸ்தி கிடைச்சிருமாடா? இப்படிலாம் பண்ணியே இதெல்லாம் கணக்குல வராதா? டேய் ரெஸ்பாண்டே பண்ணக்கூடாதா? நம்ம ஒரு கேம் ஆடுவோம் தம்பி. இப்ப நான் சொல்லலாமா? ஏன் சொல்லக்கூடாது? ஒன்னாதான் சொல்லமா? எப்பா கவினை வந்துரு. இப்ப மாட்டி பாரு பாருங்க. நான் பார்த்து நீங்க சொன்ன சரியா? ஆமா அவர் என்ன சொன்னாரு? இவன் லண்டனே சொல்லுப்பா. நான் ஸ்டாச்சு மட்டும் சொல்றேன். அவன் லண்டனே சொல்றடா. அவன் இப்படி தான் பண்ணா. மத்தன பண்ணிட்டடா. அம்மா அவுட்யா? இல்ல சரி லண்டன் ஸ்டாச்சு. எமி அவுட். லண்டன் ஸ்டாச்சு. அவுட் மா பாத்துமா. அட சொல்ல மத்த அவுட். சரி வா பொறுமையா சொல்லு. லண்டன் குண்டன் ஸ்டாச்சு. மெதுவா சொல்லு. லண்டன் குண்டன் ஸ்டாச்சு. அவன் ஓடி தட்டி விடுவாங்க. லண்டன் குண்டன் ஸ்டாச்சு.
தம்பா சிக்கன் சார். ஓ இப்போ உக்காந்துட்டீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? இப்போ எப்படி அடுத்த தவிழ்ந்து வருவீங்களா? அம்மா நீ போன தடவை அவுட்டுமா? டேய் நீ ஆக்சுவலா அவுட் ஆகி அரை மணி நேரம் ஆச்சுடா. நான் நிஜமா நான் சொல்றேன். உடம்பெல்லாம் நீ ஏற்கனவே அவுட்டா. எனக்கு பொசிஷன் வியூ தான். நான் நிஜமா நான் சொல்றேன். எனக்காக நான் கேப்பேன்டா தலைக்கு. டேய் தம்பி இந்த லண்டன் குண்ட சார்ஜுக்காக நான் கேப்பேன்டா. உடம்பெல்லாம் நீ ஏற்கனவே அவுட்டா. எனக்கு பொசிஷன் வியூ தான். இல்லடா ஏற்கனவே அவுட்டா. அவ்வளவுதான் அத வச்சு அவன அவுட் ஆக்கிட்டேன்டா நான். கதவு திறந்தா கடலாமே. என்னமா அது? சுபிக்ஷா அதாவது பயங்கரமான டாஸ்க் எல்லாம் நீங்க எப்படி விளையாண்டீங்கன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? பூம்பார்பா கண்ணுங்க அந்த கேம்ஸ் எல்லாம் விட்டுட்டு டைட்டில் விட்டுட்டு கேவலம் அந்த லண்டன் குண்டன் ஸ்டாச்சுல போய் வின் பண்ணி என்ன பண்ண போறீங்க சுபிக்ஷா? அப்படின்னா இல்ல அவன் ஸ்டைலிஷா நிக்கிறான். அவன் மாடல்ல இரு இப்ப பாரு அந்த தம்பி அவுட் ஆயிடும் பாரு. இப்போ நல்லா பாத்துருந்தாவது ஏதாவது போடும். 3 பேரா? அவன் அங்கேயே தான் செட்டில் பண்ணிக்கிறான். ஆயிட்டான்டா. எப்பா நாங்க போற வரைக்கும் அங்கேதான் இருப்பியா? சரி வா ரெடி. லண்டன் மினிமல் ஸ்டாச்சு. நம்ம எவ்வளவு நேர்மையானவங்க தெரியும். லண்டன் ஸ்டாச்சு சுபிக்ஷா அவுட். we got you. எப்பா அவுட் பா போ சொல்லுப்பா. ஏமா நீ 3வது ரவுண்ட்லயே அவுட். சார் வந்து மாடல் போஸ்ட் குத்துனுறாப்பல. அவன் இப்படியே நான் சரி ஓகே லண்டன் இவன் லண்டனே சொல்லன்ற திருப்பி ஸ்டார்ட் சொல்ல. பாவம் அட்லீஸ்ட் சரிப்பா இந்த எல்லாரும் ரிலாக்ஸா உட்காருங்க. நீ பொறுமையா வர வரைக்கும் வா. நான் உடனே சொல்லணும் வாப்பா. இல்ல நம்ம என்ன பண்ணுவோம்? கேம் வந்து கேம்ல தானே இருக்கு. சரி அப்புறம் எப்போ வந்தீங்க எல்லாரும்? சரி வாங்க அப்படி நம்ம கார்டன்ல உட்கார்ந்து வந்தீங்களா? இல்ல அவன் கண்ணு சிமிட்டாம டின்னர் ஒரு நடிகனா ஒரு தத்ரூபம் நடிக்கிறான். நீங்க தான் பண்ணணுமா? அண்ணா இப்போ இந்த வீக் ஆரம்ப மாட்டாரு. அதான் லிவிங் ஏரியா போய் திருப்பி இன்னொரு ரவுண்ட் போலாமா? டேபிள் கான்ஃபரன்ஸ். டக்குன்னு இப்ப துஷார் பேசுறானே. கானா பாடி வந்தடா என்னடா அவ்வளவு ஸ்டிஃபா நிக்கிற? ரெண்டு ஜோக்கு கூட சிரிக்க மாட்டேங்கிற. கஷ்டம் ட்ரை பண்ணு. ஜோக் அந்த சரி அவன் கடை முன்னே பாராட்டலாம் விடு. சரி அப்புறம் எல்லாம் உட்காந்து ஏதாவது ஜாலி. சாண்டி குருநாதா கேம்னு போயிட்டு தானே இருக்கு. ஆமாதல அவர் அப்படியே நிக்கட்டும். நம்ம பாட்டுக்கு டான்ஸ் ஆடலாம். கண்ணுல தண்ணி வச்சு அப்படியே கேம்ல பாட்டு மட்டும் போடு. He is comfortable crying. பரவாயில்ல. கண்ணா சிமிட்லாண்டா. கலைஞர் நிஜமாவே கண்ணு சிமிட்லாண்டா. Start music. தல அவனை ரிலீஸ் பண்ணிடலாம் தல. இல்ல அவுட்டே ஆகலையே. இப்ப நாங்க வீட்டுல எல்லாம் போயிட்டு இப்படி இருந்தா வந்து கேம் அவுட்ல ஒரேடி அவுட் ஆயிர போறாரு. பாவம். விட்றா எமோஷனல் மேனிபுலேட் பண்றாங்கடா விட்றா. லண்டன் குண்டன் ஸ்டாச்சுவோட வின்னரே நீதான்ப்பா. ஓகேப்பா. இந்த டைட்டில் கிடைக்கலனால உனக்கு லண்டன் குண்டன் ஸ்டாச்சு வின்னர்ன்ற ஒரு பேர் கிடைக்கும். அதோட இந்த லண்டன் குண்டன் ஸ்டாச்சுவோட வின்னரே நீதான்ப்பா. ஓகேப்பா. இந்த டைட்டில் கிடைக்கலனால உனக்கு லண்டன் குண்டன் ஸ்டாச்சு வின்னர்ன்ற ஒரு பேர் கிடைக்கும். அதோட இந்த சீசன் முடிக்கிறோம்ப்பா. வாப்பா. கண்ணுல தண்ணி வர நிக்கிறாங்க கருணையே இல்லாம. என்னப்பா இவன் இப்படி தல உயிரை காப்பாத்தியாச்சு. திறமைய குருநாதா இப்ப போடு குருநாதா. ஓகே தேங்க்யூ தல. ஒன்ஸ் மோர். வாங்க அப்படியே என்ன பண்ணுறோம் நம்ம. Start music. கொண்டாடத்தான் நீ பிறந்த காரணத்தை ஏமறந்த மத்த கண்ணில் கொண்டாடத்தான் நீ பிறந்த காரணத்தை ஏமறந்த மத்த கண்ணில் சந்தோஷத்தை பார்க்கத்தானே கண் திறந்த பிறந்த காரண
சந்தோஷத்தை பார்க்கத்தானே கண் திறந்த பண்ணிக்கோ உன் மேல என் கோபம் feel பண்ணிக்கோ உனக்கு நீயே கால் பண்ணிக்கோ உன் life அ அப்பப்போ deal பண்ணிக்கோ அந்த வானம் தேயாது இந்த பூமி மாயாது லாஸ்ட் சொட்டு உள்ள வர நம்ம பாட்டி கடியும் அதையும் கலந்து வச்சு விடிய விடிய விழுந்து வச்சா போக்கிரி பொங்கல் இடுப்பு எலும்ப ஒடிச்சு வச்சு அடுப்பில்லாம கடிய வச்சா போக்கிரி பொங்கல் ஓகே ஓகே அம்மா விடைபெறும் நேரம் வந்து விட்டது சார் சொல்லுங்க சார். ஜாலி சார், நீங்க ஜாலியா இருங்க. வந்துருவீங்களா எல்லாரும்? இல்ல இன்னைக்கு எல்லாரும் தேவா அவங்க சொன்னாதான் மாமா உங்களை வந்து பயங்கர தீவிரமான ஃபேன். அடிக்கடிக்கு என்கிட்ட பார்க்கணும்ட்டு கண்டிப்பா ஒரு நாளைக்கு கூட்டு போ. அப்படியே கூட்டு போ சொல்லிட்டு இருந்தா. மாமா அவங்க வீட்டுக்கு வாங்க, ஒரு நாளைக்கு வெளில வந்து வீட்டுக்கு வாங்க, எல்லாரும் வீட்டுக்கு வாங்க. ஒரு டின்னர் சாப்பிட்றதுக்கு டின்னர் நீங்க எப்போ ஃப்ரீன்னு சொல்லுங்க, வினத்தை கோஆர்டினேட் பண்ணுங்க. எல்லாருக்கும் டின்னர் தெரியும். ஃப்ரீயா இருந்தா அதாவது உங்க நீங்க ஃப்ரீயா இருந்தீங்கன்னா அப்புறம் என்ன அதுக்கு அப்படியே முடிஞ்சாங்க. சண்டே கமிங் சண்டேவா? டெய்லி கம்மிங் சண்டே நீங்க இங்க இருப்பீங்களா? ஆமா இங்க தான் சண்டே தான் ஃபினாலே சார். உங்களுக்கு தெரியாதா சார்? ஃபினாலேல வந்து பார்ட்டி இன்னைக்கு ஏதோ கொய்யாக்கா பப்பாயா எல்லாம் நம்ப மாட்டாரு பாஷா இன்னைக்கு கொய்யாக்கா, தர்பூஸ் எல்லாமே இருக்கும். எல்லாத்தையும் வெட்டி போடுவோம். ஆமா செமையா இருக்கும் சார். தர்பூஸ்னாலே செம்மையா இருக்கும்ல. காலையில குத்தி விட்டுறாங்க காது. மாமா காட்டு செம்மையா இருக்கு. காது என்ன இது? பேங்க்ல ஒண்ணு பண்ணிருப்பாங்க. எடுத்து வச்சுக்கிட்டாரு காதுல. நல்லா சூப்பரா இருக்கு. நீங்க வந்து ஒட்டி அவ்வளவுதான். மூக்குல ஒட்டி வேண்டியதானே. சாண்டி, குணாதா, கவன், தல வெளியே போற டைம் வந்தாச்சு. ஐ நோ போறீங்களா இல்லையாடா அப்படின்றாப்ல. கவன் கிட்ட வருஷம் நான் பேசிக்கிட்டு தான் இருக்கேன். சார் ரொம்ப வருஷம் கழிச்சு என் சிஷ்யனை இந்த வீட்டுக்குள்ள பார்க்கும் வாய்ப்பு கிடைச்சது. தேங்க்யூ குணா, லவ் யூ. போறதுக்கு முன்னாடி என்ன அவர் கேட்ட ஒரே கேள்வி இல்லைன்னா ஒரு ஃபேவர், குருநாதா நான் போறப்போ ஐ மிஸ் யூ சாண்டி சொல்லணும்னு. ஆமா, அன்னிலிருந்து இப்ப வரைக்கும் ஐ மிஸ்ட் யூ சாண்டி. லவ் யூ குணாதா. we miss you so much love you. ஆமா, நான் அப்பப்போ டைம் கிடைச்சா வந்துட்டு போங்க. கண்டிப்பா குருநாதா. எவ்வளோ பேர் நான் அவங்கள மெருகேத்தி இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பியிருக்கேன்னு சொன்னாங்க. ஆனா என்னை வேறொரு இடத்தில் உட்கார வைத்த பெருமை உங்களையே சேரும். And I will always love you for that. Thank you, love you குணாதா. love you, miss you so much. அதான் நீங்க போறப்போ சொன்னேன் லாஸ்டா, குணாதா miss you so much குணாதா. ஓகே குணாதா, miss you so much. கண்டிப்பா வந்துட்டு அடுத்து நம்ம படுத்தது வந்துடும் குருநாதா. தேங்க்யூ தல. நான் ஆல்ரெடி வருஷம் நான் நிறைய சொல்லிட்டே தான் இருக்கேன். இருந்தாலும் இதை வந்து இந்த சீசன்ல 2வது வாட்டி திருப்பி வர சான்ஸ் சொல்லிக்கிட்டே தான் இருக்கணும். கன்ஃபார்மா தல. எத்தனை Because I love you too. ஐயோ Is your skin dehydrated, rough, and constantly breaking out? 300 Dre of natural. எனக்கு தெரிஞ்சிருக்கும். எது மாறினாலும், என்ன மாறினாலும், எப்போ மாறினாலும் உங்க மேல நான் வச்சிருக்கிற லவ் யாராலையுமே மாற்ற முடியாது. அது அப்படியே தான் இருக்கும். அடுத்த வருஷம் இதே டைலாக் தான் வந்து சொல்லுவேன். வருஷம் அதையே தான் சொல்லுவோம். கன்ஃபார்ம். ஹாப்பி பொங்கல், ஹாப்பி திவாலி, ஹாப்பி நியூ இயர், ஐ லவ் யூ கவன், ஐ லவ் யூ சாண்டி. இது எல்லாமே வருஷம் தொடரும். தேங்க்யூ குணாதா. ஓகே, எல்லாம் என்ஜாய் பண்ணுங்க, ஃபன் பண்ணுங்க. ஓகே, ஜாலியா இருங்க. ஓகே சார். So now, சாண்டி, Yes. கவன், இந்த பிக் பாஸ் வீட்டில் உங்கள் நேரம் இத்துடன் முடிந்தது. நீங்க 2 பேரும் Okay. மெயின் டோர் வழியா இப்ப வெளியே வரலாம். வாமா, வீட்டுக்கு வாமா. பைமா. பாய், ஆல் தி பெஸ்ட். All the best. தம்பி, வாழ்த்துக்கள். வர முடிஞ்சளவுக்கு ஃபினாலேக்கு வரட்டும். டோர் தந்துறாங்க. பாய். சீக்கிரம் வெளியே. மறந்துடாதீங்க.
எல்லாரும் டின்னருக்கு வந்துருங்க. ஓகே, யா லவ் யூ so much. பாய் சாண்டி சார். ஓ பை மா. ஓகே, அப்பாலாம் கேட்டேன் சொல்லுங்க தம்பி. பாய். பை. அப்பா கிட்ட சொன்னாங்க. கவிதா அப்பா தம்பி கிட்ட சொன்னாங்க. நீ சமையா கியூட் பண்ணீங்க. இல்ல மாமா, இதை விட நமக்கு என்ன மாமா சர்டிபிகேட் வேணும்? மனசு கஷ்டமா இருக்கு. விக்ரம், ஐ அம் வெரி ஹாப்பி. டேய் மூடிட்டு போ. போ, நான் உன்கிட்ட போய் சொன்னேன் பாரு. டேய் நான் இங்க இருக்க யாரை பார்த்து என்ன சொல்லிருக்க நீ? அறிவு கேட்டவனே. என்ன செல்லகுட்டி வா நீ. ஐயோ அப்பா. ஐயோ இங்க அடுத்து. டேய் நோ. டே நடக்க போகுது தெரியும், ஜோசியம் தெரியாதா? இன்னொரு 4 வருஷம் 3 வருஷம் அவர் சொல்லுவாரு. ஞாபகம் இருக்கா மிஸ்டர் சபரி சார்? சொன்னார்னா அதோட விஷயம் எதுவுமே இல்லை சார். நடக்கும். நம்புவோம் சார். கண்டினியூஸா பிஸியா இருந்தா வர முடியாது. இல்லை நடக்க தான் கரெக்டாக கதை தான் சார். எனக்கு தெரியுது நடக்கும். இப்போ பாடுன்னு சொன்னாலும் பாட மாட்டா பாடுறா. தாண்டா சுபி, இதான் வளர்ச்சி. இப்படி அமைதியா இருக்கனால என்ன சொன்னாங்க? விடு அப்படியே அவாய்ட் பண்ணிடணும் எல்லாம். யாரு? அந்த காட்சியை நான் தவற விட்டேன். கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் ஆயிடுச்சு. யாருக்கு? பட் என்னைக்காவது ஒரு நாள் நடக்கும் இல்லையா? என்ன கோல்டன்? ஆக்கிரா வேலை செய்கிறாய் துசா. உட்கார அவங்க கிடக்க. ஹெல்ப் வேணுமா? முன்னாடி உட்கார வச்சு சைக்கிள் ஓட்டி. ஹலோ ஐ ஹெல்ப். இல்ல புரியல ரம்யா. என்னம்மா? துஷார் கலை ஏதாவது ஹெல்ப் வேணுமா? ஆமா, நீ வீட்டை விட்டு போகணும். ஏய் அரோரா அங்க பாருங்க. என்ன பாருங்க. வேற பாத்ரூம் வேணும். சுப்ரி அந்த அளவுக்கு கூப்பிட்டு கழுவ சொல்லுங்க. சிரிசிரிவா வருது. அடுத்த வருஷம் இதே மாதிரி ரெண்டு பேர் வந்துடலாம். முத்திரம் வந்து அடுத்த வருஷம் பொங்கலுக்கு நம்மளும் இந்த மாதிரி வரலாம். ஓகேவா? என்ன பிடிச்சி போ. ஏன் சாண்டி வந்து எதுவுமே பேசாதுன்னு சொல்றேன் அப்படின்னா தப்பா நினைக்காத சார். அது ஜாலிக்கு சொன்னார் சார். அது தப்பா நினைக்காது. அது ஏன்னா ஜாலியாவே இருக்கணும். இப்போ அங்க அவன் எதிர்க்க வந்து அந்த இது ஒருத்தரை பத்தி சொல்றதோ சண்டை சச்சரவு அவன் சும்மா தான் கேட்டான். நீ முன்னாடி வர அதை வந்து நம்ம நிறுத்திக்கணும். அது அவன் எப்பவுமே அவர் வந்து எப்பவுமே ஜாலியாவே இருக்கணும். ஜாலி வைப்பான வார்த்தையை பேசணும், நல்ல வார்த்தையை பேசணும். இப்போ நான் எப்படி இருக்கிறேன் இப்போ பார்க்குறேன், காமெடி பண்ணின்னு இருப்பேன். நான் எவ்வளோ கலாச்சாரம் சாண்டியை நானும் உட்காந்து ஒரு ஒர்க் பண்ணுறேன்னா அவ்வளோ கலாச்சிருக்கோம். மாற்றி ஆமாம் மாற்றி கலாச்சிக்குவோம். மாற்றி ஜாலியாக அவர் ஒரு காமெடி அடிப்பார், இன்னொருத்தர் கலைப்பார். நான் ஒரு இதே மாதிரி தான் போவோம். எங்கள் ஒர்க்கு வந்து எப்படி முடியுதுன்னே தெரியாது. காலையில் கண்ணு முழிச்சு ஒர்க் பண்ணுவோம். இப்போ பிக் பாஸ் கண்டஸ்டன்ட் இருக்கிறாங்கல்ல, எத்தனை பேர் இருக்கிறோம்? 21 பேர் இருக்கிறோம். 21 பேர்ல 15-16 முதல்ல தப்பா நினைச்சேன். அவரோட சிசியரோட நினைச்சேன். பேச வேணும். அதான் பேச வேணும். 15-16 பேருக்கு வந்து ஒரு பாட்டு ஒர்க் பண்றேன்னா சாதாரண விஷயம் இல்ல. அன்னைக்கு நைட்டே பாட்டு எழுதி அன்னைக்கு நைட்டே கட் பண்ணி அன்னைக்கு நைட்டே வந்து டான்ஸ் பிராக்டீஸ் பண்ணி இங்க கட்டிங் நம்ம கட்டல நீ கட்டி பாட்டு சொல்லல. உங்க பேர் வந்து அந்த இது அத கட் பண்ணி எடிட் பண்ணி அந்த பாட்டு வெளிய வரதுக்கு ஒரு நாள் பண்ணோம். அது எடிட் வரல. இவரே பண்ணல. எல்லாமே எடிட் வரல. சாரி சொல்லிட்டாங்க. எடிட் பண்ணி நீ இது ஏன் அப்படி பண்றன்னா ஜாலியா போவோம், காமெடியா போவதுட்டு அந்த வேலை முடியுது. அந்த இடத்துல ஏதோ ஒரு பிரச்சனை வந்ததுன்னா அந்த வேலை அப்படியே முடிஞ்சிடும். அதனாலதான் சாண்டி எப்பவுமே வைபா இருப்பாப்புல. அந்த இந்த இது பேசுறது அதெல்லாம் பிடிக்காது. அதனால சொல்ல வரேன். கையில பேட்ச் இருக்கு. சரி ஓகே. ஓடும்போது அப்புறம் வச்சா தலைகீழ அக்கா இருங்க நான் வந்து நான் எடுக்கிறேன். அப்படியே எடுத்துனா ஈஸியா வந்துரும். என்னது இது செல்வனா தெரியாது. அனலா சம்மந்தமே இல்ல. ஏய் பாத்து அவ பேலன்ஸ் இல்லாம நீ ஓட்டினே இல்ல போ
ஏன் நான் ஏன் என்னடா கையில இருந்து சுட்டுது ஆங்ஷி ஏய் பார்த்து அவ பேலன்ஸ் இல்லாம இருக்க நீ ஓட்டினேரு அப்பதான் நல்லா இருக்கும் நீ 4 கிலோ வைக்கலாம் நீ அவ்வளவு ஹைட் இல்ல நானு அவ்வளவு ஹைட் இல்ல சிம்பிள் சொல்ல வந்தியே இல்லடா ஒண்ணுடா போடா எது இல்லடா ரீனா கூப்பிட்டாப்ப தெரியாம கூப்பிட்டேன்டா போடா அது ஒரு ஜோக்குடா ஆமா ரெஃபரன்ஸ் எனக்கு வராது போலாம் ஏய் ஒரு ஏதாவது சொல்லு நீ ஆரம்பிக்கிறா என்னது என்ன என்ன இப்பதான் புரியுது பண்ணாட நீ ஏதோ சொல்லியிருக்க பிள்ளைய என்ன சொல்ல ஏதோ அவனுக்கு காமெடி ஏதோ வராதுன்னு ஏதோ சொல்லியிருக்க அதுல கோச்சிட்டு இருக்கான் போல கோச்சிக்கிட்டுலாம் அவன் இல்லவே இல்லையே அதெல்லாம் எப்பயோ கலாய்ச்சது மூவி அவன் சும்மா பண்ணிருக்கான் சத்தியமா கோச்சிக்கிறான் நான் என்ன தெரியுமா நான் வந்தேன் எதுவும் பண்ணல கேளுங்க ஒண்ணுமே இல்ல சுபிக்ஷா கிட்ட சொன்னேன் மச்சான் நான் போயிட்டு தளரும் பின்னாடி அந்த கேப் இருக்குல்ல அங்க ஒளிஞ்சுக்கிறேன் துஷார் நான் இல்லைனாவே தேடுவான் என்ன அரோரா எங்கன்னு அவன் தேட ஆரம்பிச்சிருவான் தேடிட்டே இருப்பான் அப்புறம் அவனுக்கு கொஞ்ச நேரம் தேட விட்டு அதுக்கப்புறம் நான் வந்து அவன் எப்படி என்ன தேடுறான் நான் இல்லாம